திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவனெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்னும் தலைப்பின் கீழ் 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது 9ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கோவில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி ஆகிய பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை வழிநடத்த ஊரப்பக்கத்தைச் சேர்ந்த சிவ திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா வாங்க ஐயா. நன்றி அம்மா. நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு, வாழ்க வாழ்க. முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. வாங்கய்யா, நடராஜையா ஆரம்பிச்சு. நன்றிங்க. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியில் வணங்குகிறோம். சிவாயனம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. நன்றிங்கய்யா. ஐயா, அவரை கூப்பிடும் போது மாணிக்க நடராஜன் கூப்பிடணும். மாணிக் பாட்சா மாதிரி நடராசனார், மாணிக்க நடராசனார்னு சொல்லணும் மரியாதையா. ஏன்னா அவர்தான் சொன்னாரு மாணிக்க சொன்னா வழங்கணும்னு சொல்லி. மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழு ஜோதி. அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. சிவலலிதா லோகநாதன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனையே போச்சு, எந்நாட்டவருக்கும் நிறைவாக போச்சு. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. சிவா. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி. நமசிவாய ஐயா. சவுண்டே வரல ஐயா. நல்லா கேக்குதுமா. ஏமா பாடும்போது டிஸ்டர்பன்ஸ் நல்லா இப்ப கேக்குது. பாடுங்க. திருமுறை ஆசிரியர்கள் 27 துதி. திருஞான ஆமா, சம்பந்தர் சொல்றீங்களா சம்பந்தர் சொல்றீங்களா பாருங்க. நல்லா சம்பந்தர் ஐயா. இரு சம்பந்தர். சரி சரி. பாவா மாவான்னு கேட்டார் ஐயா. சரிங்க. நன்றிமா நன்றி நன்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி. வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய முதர்
மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிராடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறை 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். ராணி அம்மாவாங்க. சிவாய நம. திருக்கோயில் திருமுறை கோயில் அடைதல் சென்று அடைதல். அருள் பெருகு தனி கடலும் உலகிற்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதசைவ நெறிதான் பெற்ற புண்ணியன் கண் இரண்டெனவும் புவனம் உய்ய அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூறி கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிவாயனம். அடுத்து திருக்கதவம் காந்திமதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருப்பள்ளி ஏசி வாங்க. லலிதா பாலசுந்தரம் முதல் பாட்டு படி. திருச்சிற்றம்பலம். போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழகினை துணை மலர் கொண்டு ஏற்று நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றுதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரே சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களை திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு ஏற்றுயரு கொடிவுடையாய் அமைவுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயனு இன்றைக்கு 405வது நாளாக நாம் இப்ப பாடிக்க போறது 22வது பதிகம். நேற்று வரைக்கும் படிச்சது இவருக்கு படிச்சோம் இல்லையா? 21வது பதிகம். ஆமா, நேற்று படிச்சது 21 புருடோத்தம நம்பி. இதுவும் புருடோத்தமை தான். 22வது பதிகம். மாதோர் கூறன் மையல் மாதொரு கூறன். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு திருவாலி அமுதனார் அதனாயா? திருவாலி அமுதனார்
இல்லையா நேற்று நம்ம 21 படிச்சோம் இல்லையா? ஆமாய்யா. ஆமையா ஆமையா கரெக்டா. திருவாலி அமுதனா வேணாட்டடிகள் முடிச்சா திருவாலி அமுதனா. ஆமா இப்ப நேற்று வேணாட்டடிகள் படிச்சோம், இன்னைக்கு திருவாலி அமுதனாருடைய பதிகம், ஆமா கோயில் பதிகம். ஆமா சிவாய. மையல் மாதொரு கூரை கரெக்ட் தான். முதல் பாட்டு யார் நடராஜ் படிக்கிறது? நடராஜையா ஆரம்பிச்சீங்க, வாங்க. நன்றி நன்றி நன்றி. மாணிக்க நடராசனார். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மையல் மாதொரு கூரன் மால்விடை ஏரி மான்மரி ஏந்திய தடம். மையல் மாதொரு கூரன் மால்விடை ஏரி மான்மரி ஏந்திய தடம். கையன் கார்புரை கரை கையன் கார்புரையும் கரை கண்டன் கனன் மழுவான் ஐயன் நாரழல் ஆடுவானி நீர்வயல் தில்லை அம்பலத்தான் செய்ய பாதம் வந்தன் சிந்தை செய்ய பாதம் வந்தன் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே உள்ளிடம் கொண்டனவே. நன்றி. பெருமான் எப்படி இருக்கிறான்? மாதோர் கூறனாய் அம்மையப்பனாய் இருக்கிறான். அவன் கையிலே மானும் மழுவுமேந்தி கரை கண்டனாய் இருக்கிறான். கையிலே அடலேந்தி ஆடுகிறான். அவன் என்னத்த கையில வச்சிருந்தாலும் நாம் புக வேண்டியது அவனுடைய பாதம். அதனால செய்ய பாதம்பன் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே, அவனுடைய திருவடி என் சிந்தையிலே புக வேண்டும். அந்த திருவடி அந்த புகழ்தான் 2 கண்ணும் 2 திருவடி, அதை கொண்டு போய் நெற்றியிலே வைத்தல்னு சொல்றாரு ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து சிவஜான்சி முருகன், வாங்க. திருச்சிற்றம்பலம். சலம் போற்றாமரை தாழ்ந்தெழுந்த தட முந்தடம் புனல் வாய்மலர்தடி அலம்பி வண்டு அறையும் மணியார் தில்லை அம்பலவன் அலம்பி வண்டு அறையும் மணியார் தில்லை அம்பலவன் புலம்பி வானவர் தானவர் புகழ்ந்து ஏத்த ஆடு புல் கூத்தனார்களல் சிலம்பு கிண்கிணி என் சிந்தை சிலம்பு கிண்கிணி என் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அப்ப பெருமானுடைய பாதம் என்று சொல்லும் போது நமக்கு நினைவு வர வேண்டியது அந்த சிலம்பு கிண்கிணி என்று சொல்லி பாத சிலம்பொலி காட்டிய பண்பு. பெருமானை நோக்கி தவம் இருந்தால் நம்முடைய தவத்திலே பெருமானுடைய சிலம்பொலி கேட்கும் என்று சொல்வார்கள். அப்படி சிலம்பொலி கேட்டவர்தான் வாதவூர் பெருமானும் சேரமான் பெருமாள் நாயனாரும். தனாம் பூசை எப்படி சொல்ல சிலம்படியோட பூசையை முடிப்பது சேரமான் பெருமாள் என சேக்கிழார் பாடுவார். அதே மாதிரி வாதவூருக்கு அந்த சிலம்பொலி கேட்டு இருக்கிறது. பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் எங்க வாத ஊரில் வந்தினிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். அந்த சிலம்பொலி நமக்கும் கேட்க வேண்டும். அதனாலே சிலம்பு கிண்கிணி என் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே என்று பாடுகிறார் திருவாலி அமுதனார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 3வது பாட்டு திருத்துடை. சரஸ்வதி அம்மா, வாங்க. ஓம் நம சிவாய. வாங்க. உருண்டவார் கூழல்
கோதைமார் கோயில் குருண்டவார் குழல் கோதைமார் கோயில் போல் விழற்றிய கோல மாளிகை குருண்டவார் குழல் கோதைமார் கோயில் போல் மிடற்றிய கோல மாளிகை திரண்ட தில்லை தன்னுள் திருமல்கள் சிற்றம்பலவன் திரண்ட தில்லை தன்னுள் திருமல்கள் சிற்றம்பலவன் மருண்டு மாமலையான் மகள் தொழ ஆடும் கூத்தன் மணிபுரை தருவாடு கூத்தன் மணிபுரை தரு திரண்டவான் குரங்கன் சிந்தை ஆடு கூத்தன் மணிபுரை தரு திரண்டவான் குரங்கன் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே சிந்தை உள்ளிடம் கொண்டனவே. நன்றி ஐயா. பெருமானை வணங்குகிற போது பாதாதி கேசம்னு சொல்லி திருவடியிலிருந்து போய் அவனுடைய திருமுகத்தை காணுதல். அதனால முதல்ல அந்த பாதம் என்பது போது அந்த பாத சிலம்பொலிய காட்டினார். இந்த பாட்டுல அந்த பாதத்துக்கு மேலே இருக்கிற அவனுடைய வான்குரங்கு என்று சொல்ல தொடை பாகம். அதனால திரண்ட வான்குரங்கு என் சிந்தையிடம் கொண்டனவே. மேல பாத பாகம், அதுக்கப்புறம் தொடை பாகம், அதுக்கப்புறம் பெருமாளுடைய அப்படி கிழந்து மேல அவனுடைய உரத்தை காணுவதற்கு அடையாளமாக பாதத்தை காட்டினார். என் குரங்கு என்கிற தொடைப்பகுதியை காட்டுகிறார். அதனாலே அது திரண்டு இருக்கிறது. திரண்டவான் குரங்கு என் சிந்தை கொண்டனவனு பெருமானுடைய அனுபவா அனுபவித்தல் என்ற வகையிலே இந்த திருப்பாடலை திருவாலியமர் அனுபவித்திருக்கிறார் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அதை இன்னொரு முறை பாடுங்க அந்த பாட்டை. சரஸ்வதியம்மா. கூண்டவார் குழல் கோதைமார் கோயில் கூருண்டவார் குழல் கோதைமார் கோயில் போல் மிழற்றிய கோல மாளிகை திரண்ட தில்லை தன்னுள் திருமல் சிறு சிற்றம்பலவன் திரண்ட தில்லை தன்னுள் திருமல்கு சிற்றம்பலவன் மருண்டு மாமலையான் மகள் தொழ ஆடும் கூத்தன் மணிபுரை தரு ஆடும் கூத்தன் மணிபுரை தரு திரண்டவான் குரங்கன் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே திரண்டவான் குரங்கன் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே. இந்த பாட்டு திரு இசைப்பா. அதனால இப்ப அம்மா ரொம்ப ராகத்தோட பாடுறாங்க. பாடுவாங்க. அம்மாவுக்கு உடம்பு சொல்லுங்க ஐயா. நேத்துல இருந்து அவங்களுக்கு தொண்டை பிரச்சனைங்க ஐயா. நேத்து அதனால கூப்பிடல அவங்க. பிரச்சனை இல்லை. அதனால அந்த இசையினுடைய இசை ஞானம் என்கிட்ட இருக்கிறதுனால அதை அதுக்காக இன்னொரு முறை பாட சொன்னேன். அது காரணம் என்னன்னா அந்த பாட்டுல வர சொல்லுதான். குயில் போல் மிழற்றிய அந்த கோல மாளிகை என்று பெண்கள் வந்து குயில் போல பாடுவாங்களாம். அந்த மாதிரி குயில் போல பாடுற அந்த செய்தி அதுல வர்றதுனால அதனால இன்னொரு பாடுறா தொண்டை இன்னைக்கு தெரியல ஏன்னா இதுதான் இருக்கலாம். அதனால அந்த இசை தெருவு இசைப்பாவே இசைக்கிறாங்கல்லவா அந்த. கண்டிப்பா 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 ஐயா. நம்ம நிகழ்ச்சிக்கு வர சரோஜினி நாயுடுங்க ஐயா. அவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வர சரோஜினி நாயுடு இவங்க சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி. இசை கோயில் வாங்க 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 வாங்க. நன்றி நன்றி நன்றி.
அததான் குயில் போல் பாடல இருக்கு, அந்த சொல்லில் இருக்கு. அதான் குயில் போல் இன்னொரு முறை பாடுறேன். வாழ்க வாழ்க. கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து உடம்பு முடியல உங்களால. நன்றிங்க நன்றி. நன்றி நன்றி ஐயா. உடம்பு இடம் கொடுக்கலாம், உள்ளம் இடம் கொடுக்குது, அதெல்லாம் வந்து பாடுறாங்க இல்லையா? உள்ள உறுதிதான் முக்கியம். வாழ்க வாழ்க. காலையில இருந்து வந்து தெரிவு படிக்கணும்னு வந்து படிக்கிறோம் இல்லையா? அந்த உள்ள உறுதி, அந்த உறுதிக்காக பெருமான அருள் செய்கிறான். அதனால அவன் வந்து சிந்தை இடம் கொள்கிறான். அதனாலதான் பாடம் முடிகிறது. அதனால பெருமான் வந்து சிந்தை இடம் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாட்டிலே சொந்த திருவாலயம் வாக்கு. வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு. கோவிதி வாழ்க சரஸ்வதி நாயுடு. சிவாங்க. அடுத்தது நாயுடு ஆகிட்டீங்களா? ஜாதி எல்லாம் கூட நாயுடு. குயில் போல சொல்லு, அதாவது அது குயில போல நான் குயில் பத்து மாதிரி. கீதம் விரிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதமிரண்டும் பிறவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்திருந்த தொன்மை ஆதிகுணம் ஒன்றுமில்லான் அந்த விழான் வரக்கணும். பெருமான குயில் போல பாடுது. அந்த சொல்ல அங்க இருக்கிறதுனால அதை சொன்னேன் நானு. அதனால உடனே இசை குயிலே சரோஜினி அப்புறம் நாயுடுன்னு சொல்லி அப்புறம் ஜாதியெல்லாம் கூட நீங்க நுழைக்க மாட்டேன் இல்ல. எல்லாரும் சமம். திருநீல கண்ட குயவனார் முதல் திருநீல கண்ட பணன் வரை அனைவரும் சமம். வாழ்க வாழ்க வாழ்க. வசந்தி சங்கர் இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம். போல்த்தியானை தன் பொறுப்பன் மகன் உமைய சங்கண்டவன் தாழ்ந்த தன் புனல் சூழ்ந்தடமல்கு சிற்றம்பலவன் சூழ்ந்த பாய்புலி தோல்மிசை தொடுத்து வீக்கும் பொன்னுள் தன்னினோடு தாழ்ந்த கச்சலன்றில் தமிழேனை தளர்வித்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த பாட்டுல 2வது லைன்ல எப்படிமா இருக்கு? அந்த 2வது லைன் படிங்க. உமையின் சங்கண்டவன் இருக்குங்கய்யா. உமை அச்சம் கண்டவன். யானையுடைய தோலை உரித்து போர்த்த போது அவள் அச்சம் கொண்டாள். அதனால உமை அச்சம் கண்டவன் அப்படின்னு பாடியிருக்கார். சரிங்களா? பொழுது யானை தன்னை பொறுப்பன் மகள் உமை அச்சம் கண்டவன். யானையின் துறை உரித்து போர்த்த போது அம்பாள் நடுங்கினாளாம். அந்த நடுக்கத்துக்கு அச்சம்னு பேரு. அந்த அச்சத்தை கண்டவன் அந்த பெருமான். உமையினுடைய அச்சத்தை கண்டவன். அதனால உமை அச்சம்னு சொல்லு. அந்த பெருமான் என்ன பண்ணா? யானையின் தோலை போர்த்திருக்கிறான். புலியினுடைய தோலை தன்னுடைய இடையிலே உடுத்திருக்கிறான். அவன் அணிந்தது என்னது? பொன்னூலும் கச்சமும். அந்த பொன்னூல் என்பது பூநூல்னு சொல்லலையா? அவன் பூநூல் அணிந்திருக்கிறான். அப்புறம் தாழ்ந்த கச்சை, கச்சையாக கிடையாது, பாம்பையே கச்சையாக கட்டிருக்கிறான் என்று பெருமானுடைய உருவத்தை யானை உரித்த தோலாக புலியினுடைய அறையில் கட்டியதாக பொன்னூல் எனும் பூநூலாக பாம்பை கச்சையாக இருக்கிற பெருமானுடைய உருவத்தை நம்மளுடைய சிந்தை உடம்பொள்ள வேண்டும் என்ற அந்த இதை சொல்ற. அது இந்த உருவங்கள்லாம் என் உள்ளத்தை தமியனேன் தருவித்ததே. என்னை தளர்த்துதா உருகுது. என்னுடைய உள்ளத்தை உருகச் செய்து பெருமானுடைய உருவம் எல்லாம் அவன் செய்த ஒரு செயலும் கருணையினால் ஆன செயல். ஏதோ யானை மேல கோபம் கொண்டு அதை உரித்தான் அல்ல. அதனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக அவன் தோலை உரித்தான். புலித்தோலை போர்த்தி கொண்டான் என்றால் அந்த புலித்தோல் என்பது என்னது? நம்முடைய வினைகளை எல்லாம் அடக்குகிற செயலாக சொல்லுவார்கள். பூநூல் பூண்பதும் கச்சை அணிவதும் நம்முடைய மாயைகள் விலகுவதாக சொல்லி ஆணவம் கண்மம் மாயேந்த மும்மல காரியமாக அந்த பாட்டுக்கு பொருள் சொல்ல ஒரு மரபு. வாழ்க வாழ்க வாழ்க. பந்தபாசம். பட்டமாலமா 5வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். பந்த பாசமெலாம் அறப்பசு பாச நீக்கிய பன்முனிவரோடு அந்தனர் வணங்கும்
அணியார் தில்லை அம்பலவன் செந்தழல் போரை மேனியும் திகழும் திருவயிரும் வயிற்றினுள் உந்திவான் சொழி என் உள்ளத்து உள்ளிடம் கொண்டனவே உந்திவான் சொழி என் உள்ளத்து உள்ளிடம் கொண்டனவே. திருச்சிற்றம்பலம். அங்க யானைத்தோல், புலித்தோல், பூநூல், அந்த கச்சு அதெல்லாம் காட்டிய பெருமான் இங்கே என்ன பண்ண திருவாலி அமுதனார் இங்கே பெருமானுடைய திருமேனி, அந்த திருவயிறு, திரு உந்தி இவற்றையெல்லாம் காட்டுகிறார். அவனுடைய திருமேனி என்பது அந்த திருமேனியின் அழகிலே மயங்கினால் நம்முடைய மாயை தீரும். அந்த வயிற்றிலே அவன் எல்லாத்தையும் சுமக்கிறான். ஆனால் நம்முடைய வினைகள் எல்லாம் இருவினை ஒப்பு உண்டாகும். உந்தியினாலே ஆணவம் அடங்கும். அந்த வகையில அந்த மாயைதனை உதரவும் வல்வினையை சுடவும் அலம்சாய அமுக்கவுமாக அவனுடைய திருமேனியும் திருவயிரும் திருவுந்தியும் இருக்கிறது. அது என் உள்ளத்து இடம் கொள்ள வேண்டும் என்ற சிவஞான செய்தியை சொல்ற பாட்டாக இந்த பாட்டு, முந்தின பாட்டு அப்படிதான் இருக்கு, இந்த பாட்டு அப்படிதான் அமைச்சிருக்காரு. வாழ்க வாழ்க வாழ்க. ஆக சிவஞான செய்திகள் நம்முடைய தேவாரத்திலே அடங்கி இருக்கிறது. அந்த தேவாரத்தில் கருத்துக்கள் எல்லாம் கொண்ட திருவிசைப்பாவைத்தான் நம்பி ஆண்டார் நம்பி தொகுத்து நமக்காக தந்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. குதிரை மாவோடு தேவி வெங்கடேசன் வாங்கம்மா. குதிரையோடு அடுத்தது மகேஸ்வரி அம்மா. ஒன்பதாம் திருமலை 22வது பதிக 6வது பாட்டு திருவாலி அமுதனார் 9:22. டைட்டில் சொல்லுங்க ஐயா. டைட்டில் நம்ம திருவாலி மாவுடன் ஆரம்ப முதல் பாட்டு திருவாலி அமுதனாருடைய திருவிசைப்பா. குதிரை மாடருக்கு 6வது பாட்டு. டைட்டில் என்ன எதிர்பார்க்கறீங்க? புரியல. எதை டைட்டில்? பாதாதி கேசம். பாதாதி கேசம் அதுல இருந்து பாதாதி கேசம்ல அது வந்து அவரு ஒரு ஊர்மா சொல்லிட்டே போறார். இங்க வந்து பெருமான் அணிந்த அது திரு அணிகள்னு போடுது தலைப்புல. கோயில் வந்து குதிரை மாவோடு அவன் எதுல ஊர்ந்து வரான்னு குதிரை மாவோட மேல அணிகள்னு போடுது. நன்றிங்க ஐயா. குதிரை மாலோடு தேர்பல குவிந்து ஈண்டதில்லை மாவோடு குதிரை மாவோடு மால் இல்ல மாவோடு. மான யானை, குதிரை மான யானை தேர். அவன் குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படையில வைத்திருக்கிற மன்னமனாக திகழ்கிறான் என்று அது அவனுடைய அணிகளாக சொல்றார். குதிரை மாவோடு தேர் தேர்பல குவிந்து. ஆமா. உதிரை மாலோடு தேர்பல குவிந்து ஈண்டதில்லை கொம்பனரோடு மதுரவாய் மொழியார் மகிழ்ந்து ஏந்து சிற்றம்பலவன் அதிரவார்கள் வீசி நின்றழகா நடம்பயில் கூத்தன் மேல் திகழ உதர பந்தனம் என் உள்ளத்துள் இடம் கொண்டனாவே என் உதர பந்தனம் என் உள்ளத்துள் இடம் கொண்டனவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இடுப்புல கட்டுக்கிற அந்த பெல்ட்ன்னு சொல்லணும் இல்லையா,
கச்சு, அதுக்கு உதரபந்தரம்னு பேர் இல்லையா. ஆனா அவன் என்ன பண்றான், அவன் அரசனா இருக்கிறான். அந்த அரசனுக்கு எப்படி குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை இருக்கிறதோ அதே போல தில்லைக்கூத்தனுக்கும் குதிரையும் மாவோடு தேர் பல குவிந்து ஈண்டு தில்லையுள் கொம்பனாரோடு கொம்பனாள் என்று சொல்கிறார். அதனாலே குதிரை என்பது வினையின் அடையாளம், யானை என்பது ஆணையின் அடையாளம், தேர் என்பது மாயையின் அடையாளம். அதனால அதையெல்லாம் தரிசிக்கிற போது நமக்கு அந்த மாயைதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாயம் அமுக்கான மும்மல காரியம் நடைபெறும் என்ற செய்தியை சொல்லாமல் சொல்கிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திருக்கைகள் படங்கொள் பாம்பனை, 7வது பாட்டு. வாழப்பாடி சித்ராமகன். கணபதி அவங்க கேக்குதாப்பா? கேக்குதா? பாடுங்க. சிவா படங்கொள் பாம்பு வாங்கயா கணபதி. சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க, நலன் தாழ்வாழ்க, இவைப்பொழுதும் எண்ணெயில் நீங்களாதான் தாழ்வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாத பூஜையாக சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவிலே பரிமாண மந்திர சொந்த பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. ரூபதீபம் அக்ரம் ரூபதீபம் ராஞ்சனம் சமர்ப்பேன். அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க வாழ்க. சிவா சிவா. சிஷ்டவனம் பழங்கொள் பாம்பு அணையலோடு பழங்கொள் பாம்பு அணையனோடு பிரமன் பரம்பரம அன்றே தரங்கைய தொழவும் தழல் ஆடு சிற்றம்பலவன் தரங்கை நான்கும் அத்தோள்களும் தடமர்பெனில் உங்கள் மேல் திசை விளங்கள் கண்டமன்றோ வினையேனை மலிவித்தவே தடமர்பெனில் உங்கள் மேல் திசை விலங்கள் கண்டமன்றே வினையேனை மலிவித்தவே மலிவித்தவே. நன்றியா, வணக்கம். சுபா சுபா. வாழ்க வாழ்க வாழ்க. தடங்கை நான்கும் அத்தோள்களும் தடமார்பில் பூண்கள் மேல் திசை விடங்கொள் கண்டம் என்று சொல்லி பெருமானுடைய திருக்கைகள் 4, அவனுடைய தோள்கள், அப்புறம் அவனுடைய கண்டம், இவற்றையெல்லாம் நினைவுபடுத்துகிற செய்தியாக கைகளும் தோள்களும் கண்டமும் என்று சொல்லி பெருமானுடைய திருமேனியிலே நினைவுபடுத்துகிறார். திருத்தோள், திருக்கை, திருக்கண்டம். வாழ்க வாழ்க. அடுத்து ரயில்வே சித்ராமகன். 8வது பாட்டு. சிற்றம்பலம் பாடுறாங்க. திருச்சிற்றம்பலம். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி. திருச்சிற்றம்பலம். செய்ய கோடுடன் கமலமலர் சூழ்தரு தில்லை மாமரையோர்கள் தாம் தொழ வையம் உய்ய நின்று மகிழ்ந்து
ஆடும் சிற்றம்பலவன் செய்யவாயின் முறுவலும் திகழும் திருக்காதும் காதனின் மாத்திரைகளோடு ஐயத்தோடும் அன்றே அடியேனை ஆட்கொண்டனவே ஐயத்தோடும் அன்றே அடியனை ஆட்கொண்டனவே. திருச்சிற்றம்பலம். ஐயா அது மாத்திரைகளோடும் தானங்க ஐயா? அப்படிதான் இருக்கு. திருக்காதும் திருக்காதும் காதனின் மாத்திரைகளோடும் மாத்திரைகளோடு அது அப்படிதானாங்க ஐயா? மாத்திரைகளோடு. சரி சரிங்க ஐயா. அதுக்காக தான் ஒரு சந்தேகம் கேட்டங்க ஐயா. திருக்காதும் காதினின் மாத்திரைகளோடும் மாத்திரைகளோடு அப்படி இருக்கு. தோடுன்னா அந்த சுருண்ட தோடு சொல்லுவாங்க. அந்த மாத்திரை என்பது சுருண்டு இருக்கும். அதனால அதுக்கு சுருண்ட தோடு, அது காதுக்கு மாத்திரைன்னு சொல்றது. அதனால காது உள்ள குழை இல்லையா, அவன் காதை சொல்றார். காதுக்குள்ள மாத்திரைன்னா அந்த மாத்திரை, அந்த காது அணிகிற அந்த துளைகள், அந்த துளைகளை கூட இதுன்னு சொல்லுவாங்க, மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஒரு இது மாதிரி வச்சு காதுல தொலை போட்டு தானே வைக்கிறோம், அந்த துளைக்கு மாத்திரைன்னு பொருள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக இந்த இடத்துல அவரு என்ன பண்ணாரு, பெருமானுடைய திருவாயில் இருக்கிற முறுவல், அவனுடைய திருக்காது, அப்புறம் அவன் அந்த காதிலே அணிக்கிற தோடு, இவற்றையெல்லாம் நினைவுபடுத்துறார். ஒரு காதுல தோடு, இன்னொரு காதுல குழை. அதனால வாழ்க வாழ்க. அடுத்து செற்று வன்புறம் தீயழ உமாமாவாங்க. திரிகொலிய முதலிய முதனார் திருவடிகளை போற்றி போற்றி. செற்றுவன் புறம் தீயல சீலை கோழியாரல் ஊற்றினானவன் எட்டி மாமணிகள் எரிநீர்த்தில்லை அம்பலவன் மற்றை நாட்டம் இரண்டோடு மலரும் திருமுகமும் முகத்தினுள் நெற்றி நாட்டம் அன்றே நெஞ்சுளே திளைக்கின்றனவே மற்றை நாட்டம் இரண்டோடும் மலரும் திருமுகமும் முகத்தினுள் நெற்றி நாட்டம் அன்றே நெஞ்சினுள்ளே திளைக்கின்றனவே. அடுத்து நம்மள பெருமானுடைய திருமுகத்தை காட்டுகிறார். அந்த திருமுகத்திலே எதை காட்டுகிறார்? நெற்றி நாட்டமாகிய புருவ நடுவை காட்டுகிறார். மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன்களும் நம்முடைய முகத்திலே இருக்கின்றன என்று சொல்கிற போது, அந்த 5 புலன்களும் என்ன செய்ய வேண்டும்? சுபை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற 5 புலன்களை அனுபவித்து உலகியலிலே போய் கீழ் நோக்கி செல்லாமல் மேல் நோக்கி சென்று பெருமானுடைய திருநாமைய அஞ்செழுத்தை ஓதி அவனுடைய நெற்றி நாட்டமாகி அந்த நெற்றி கண்ணிலே போய் ஒடுங்க வேண்டும். அதனால நெற்றி நாட்டமன்றே என் நெஞ்சே திளைக்கிறேன். அந்த நெற்றி நாட்டம்தான் நெட்டை கூடுதல் என்று சொல்லுதல். அதனால நெற்றி நாட்டமன்றே என் நெஞ்சத்தே திளைக்கின்றவே என்று நெட்டை குடலை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை குடல் செய்கை அந்த நெற்றி நாட்டத்தின் மூலமாக காட்டுகிறார் திருவாலி அமுதனார். வாழ்க வாழ்க வாழ்க. தொருக்கள்வான் கமலம். அடியேன் படிக்கிறேன். தொருக்கள்வான் கமல மலர் உழக்க கரும்புணல் சாறு வாய்த்தர மறுக்கமாய் கயல்கள் மடை பாய்த்தில்லை அம்பலவன் முறுக்கு வார்சிகை தன்னோடு முகிழ்ந்த முறுக்கு வார்சிகை தன்னோடு முகிழ்த்த அகத்தி மொட்டோடு மத்தமும் விரைபொல் சென்னி அன்றே பிரியாதென்னுள் நின்றனவே விரைபொல் சென்னி அன்றே பிரியாது என்னுள்
நின்றனவே. கீழே முதல்ல பாதத்துல ஆரம்பிச்சவரு இங்க சென்னியில கொண்டாந்து முடிக்கிறார். அதான் பாதாதி கேசம்னு சொன்னோம் இல்லையா? அதனால சென்னியில கொண்டாந்து, அந்த சென்னியில என்ன இருக்கிறது? பிறைக்குள் சென்னி அன்றே பிரியாது என் உள் நின்றனவே. அவ அந்த பிறைக்குள் சடை, பிறை என்பது சந்திரன், அவன் தன்னை சரணடைந்தாரை தன் தலைமையிலே தாங்கிருக்க பெருமான் அடையாளமாக அந்த பிறையை காட்டி நாமும் சரணடைந்தால் நம்மையும் அவன் தூக்கி தலைமையிலே வைத்துக் கொள்வான் என்ற செய்தியை சொல்ற பாட்டாக என்ன பண்றாரு? எங்க சென்னியை, அவருடைய சென்னியை பிறைக்குள் சென்னியை காட்டுகிறார் திருவாலயம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 10ஆம் பாட்டு பதிக பல்லன் ராணியம்மா. தூவி நீரோடு பூவி தொழுது ஏத்த கை நாராகி மிக்கதோ ஆவி உள்ளிருத்தி அமர்ந்து ஊறிய அன்பினராய் தேவ தந்தோழ அடித்தில் ஆடிய தில்லை பூத்தனை திருவாளி சொல்லிவை மேவ வல்லார்கள் விடையானடி மேவுவரே மேவ வல்லார்கள் விடையானடி மேவுவரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இப்படி பெருமானுடைய அது அந்த திருமேனியை பாதம் முதல் சென்னி வரை கொண்டு போய் சிந்தையிலே இடம் கொள்ள வேண்டும். அப்படி சிந்தையினை இடம் கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? அவனுடைய விடையான் அடி, அவனுடைய திருவடியிலே நாம் போய் சேரலாம். ஆக எல்லாத்துக்கும் சரண் எங்க? திருவடிதான். அதனால அந்த திருவடியை நாம் மேவலாம் என்ற செய்தியை சொல்றார். அது இந்த மொத்த பாட்டுக்கும் ஒரே பாட்டை பொருள் சொல்லணும்னா நம்முடைய திருப்பள்ளியேஸ்வர முதல் பாட்டு தான். போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொருவோம். ஆக கீழே பெருமானுடைய பாதத்தை வணங்கி அப்படியே மேல போய் அவனுடைய திருநகையை கண்டு மறுபடியும் கீழே வந்து அவனுடைய திருவடியை அடைதல். பாதாதி கேசம் கேசாதி பாதம் என்று சொல்ற அந்த அதுதான் சிந்தை இடங்கொள்ளுதல் என்ற செய்திய திருப்பள்ளியேஸ்வர முதல் பாடலுடைய விரிவாக இந்த பாடலை திருவாரூர் அதன் நினைவாக செய்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த பதிகத்தை படிச்சா மணிவாசருடைய திருப்பழிச்ச முதல் பாட்டை பாடின புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க எங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா, ஆவி உள் நிறுத்தி அமர்ந்து உரிய அன்பினராய் நெட்டை கூடலையா? ஆமா, ஆவி உள் நிறுத்தம் என்பது நெட்டை கூட. வெளியில விட்டா அது உலகியல், அதை உள் நிறுத்தினால் அது ஆன்மீகம், நெட்டை கூட. நன்றி நன்றி. அதனால சிந்தை கொள்ளுதல்னு சொல்ற, அது ஆவி உள் நிறுத்துதல். நம்ம நினைவுகளை வெளியில விட்டோம்னா அது உலகியல் நிலையில கொண்டு போய் சேர்க்கும். அது வந்து மனதில பெருமான் நெஞ்சில இருக்கிறான்னு அதுல சிந்தையில் நிறுத்துதல் தான் நெட்டை கொண்டு. நெஞ்சில கொண்டவர் தான் புருவத்தில் கூட நிறுத்தணும்னு சொல்றது. மாணிக்க நடராஜா தான் சொன்னாரு காலையில. ஸ்பிரிச்சுவல் லீடர்ல. அடுத்து படிக்க முடியும் டைம் இருக்குமாயா? 13 நிமிஷம் படிச்சலாம். இதுவும் திருவாலயம் பதிகம் தான், கோயில் பதிகம். 23வது பதிகம் பவளமால் வரையே. மல்லிகாமாவாங்க. அடுத்தது கோபால். சரிதான் படிக்கிறேங்க ஐயா. நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். திருவாலி முதல்வனார் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பவளமால் வரை பணி படர்ந்து தனையதோர் படரொளிதரு திருநிறம் கோவலை மாமலர் கண்ணியும் கொன்றையும் துண்டு பொற்குழல் திருடு சடையும் திரு சடையும் திவள மாளிகை சுழ்திரு தில்லை
உள்திரு நடம்புரின்ற தவள வண்ணனை நினைதோறும் என் மனம் தளல் மெழுகுகின்றதே என் மனம் தளல் மெழுகுகின்றதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அந்த தில்லை பெருமானை தவளவண்ணன் என்று சொல்கிறார். அந்த தவளவண்ணனை நினைதோறும் என் மனம் தழல் மெழுகு ஒக்கின்றதே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஒட்டந்த அந்தியும் மதியமும் அலைகடல் ஒளியோடு நெக்குவி தரும் நெஞ்சினை பாய்தலும் நிறைய இழுத்து இருப்பேனை செக்கர் மாளிகை சூழ்தரு தில்லையுள் திருநடம்பகையாலே பக்கம் ஒட்டந்த மன்மதன் மலர்கனை படுந்தோறும் அலைந்தேனே மன்மதன் மலர்கனை படுந்தோறும் அலந்தனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மன்மதன் மலர்கனை என்பது இந்த ஐங்கணைன்னு சொல்லுவாங்க. அத மலர்கணைன்னு சொன்னாரே அது ஐங்கணை. அது என்ன பண்ணா அந்த 5 தான் நம்முடைய ஐம்புலன்கள். நாம் என்ன பண்றோம்? அஞ்செழுத்தை மறந்து ஐம்புலன்லே அகப்படுகின்றோம் என்பதைத்தான் அந்த மலர்கனை படுந்தோறும் அலந்தேனே என்று அதை மன்மதனுக்கு இணையாக சுட்டி காட்டுகிறார். நாம் அதாவது அருளியலையே இருப்பது முலகிரலையம் என்று அலற்படுகிறோம் என்பதை அலந்தேனே என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. லலிதா பாலசுந்தரம் வாங்க. அடுத்தது பரமேஸ்வரி அம்மா. திருச்சிற்றம்பலம். அலந்து போயினேன் அம்பல கோத்தனே அணிதில்லை நகராலி சிலந்தியை அரசாள்க என்று சிலந்தியை அரசாள்க என்று அருள் செய்த தேவதே வீசனே உலந்த மார்க்கண்டே காக்கி அக்காலனை உயிர் சக உதை கொண்ட மலர்ந்த பாதங்கள் வனமுலை மேலொற்ற வந்தருள் செய்யாயே மலர்ந்த பாதங்கள் வனமுலை மேலொற்ற வந்தருள் செய்யாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. இந்த இடத்துல சிலந்தியை அரசாளச் செய்தான் என்று கோச்செங்கனானுடைய செய்தியை சொல்றார். அதாவது அந்த மார்க்கண்டேயருக்காக காலனை கடிந்த கடவுர் வீரட்டத்தானே நினைவுபடுத்துற மாதிரி செய்தியை சொல்ற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அருள் செய்து ஆடல். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருள் செய்து ஆடுதல் அம்பல கூத்தனே அணி தில்லை நகராலி மருள் செய்து என்னை வனமுலை பொன் பயப்பிப்பது வழக்காமோ திரளும் நீல்மணி கங்கையை திருச்சடை ஏத்தி அச்செய்யாளுக்கு உருவம் பாகமும் ஈந்து நல் அந்தியை ஒண்ணுதல் வைத்தோனே உருவம் பாகமும் ஈந்து நல் அந்தியை ஒண்ணுதல் வைத்தோனே. திருச்சிற்றம்பலம். நன்றி சிவாய். தங்கைக்காக தலையை வைத்தார். தடையை தாங்கதனால உமையாளுக்கு பாகம் வைத்தான். எனக்கு என்ன வைத்தான்? ஒன் முதலை வைத்தான். அதுதான் குருவனோடு
இலாடத்தானோட அந்த ஒண்ணுதல்ல போய் நிறுத்ததான் நிட்டை கூடல். ஆக கங்கைக்கு தலையையும் உமைக்கு பாகத்தையும் வைத்தவன் எனக்கு என்னத்தை வைத்தான்? ஒண்ணுதலை வைத்தான் என்று சொல்கிறார். அதனால நெட்டை கூடுதல் அவசியமாகிறது என்று திருவாலி அம்மனார் நினைவுபடுத்துகிறார். வாழ்க வாழ்க. வைத்த பாதங்கள். பரமேஸ்வரி அம்மாவாக அடுத்தது சங்கரையா. வைத்த பாதங்கள் மாலவன் காண்கிலன் மலரவன் முடி தேடி ஏய்த்து வந்து இழிந்து இன்னமும் துதிக்கின்றார் எழில் மறையவற்றாலே செய்தலை கமலம் மலர்ந்து ஓங்கிய தில்லை அம்பலத்தானை பக்தியால் சென்று கண்டிட என் மனம் பதை பொழியாதே தில்லை அம்பலத்தானை பக்தியால் சென்று கண்டிட என் மனம் பதை ஒழியாதே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தில்லை கோயில் எப்படி காணப்படும்? பக்தியால் மட்டுமே காண முடியும். அதனால் பக்தியால் சென்று கண்டிட என் மனம் பதைப்பு ஒழியாதே. அருணகிரிநாடு திருப்புகழ பக்தியால் தான் பாண்டார்னு சொல்லுவாங்க. பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே திருப்புகழ் பாடின்னு பாட்டு இல்லையா, திருப்புகழ். அதனால பெருமானை எப்படி அடைய வேண்டும்? பக்தியினால் மட்டுமே அடைய முடியும் என்ற செய்தியை சொல்ற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து தேய்ந்துமை வெளுத்து. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். தேய்ந்துமை வெளுத்து அகமலைந்து அரவினை தேய்ந்துமை வெளுத்து அகமலைந்து அரவினை அஞ்சித்தான் இருந்தேயும் காய்ந்து வந்து என்றலை வழி செய்து கதிநிலாயருதோம் ஆய்ந்த நான் மறை அந்தனர்கில்லையும் அம்பலத்தாறு நாடல் வாய்ந்த மாமலர் பாதங்கள் காண்பதோர் மனத்தினை உடையற்கு அம்பலத்தாறு நாடல் வாய்ந்த மாமலர் பாதங்கள் காண்பதோர் மனத்தினை உடையற்கு. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமான காண முதல்ல கண்ணுல காண்பதல்ல, முதல்ல மனதிலே காண்பது. அதுக்கப்புறம் தான் கண்ணில் வரும். தில்லைக்கு போனோம்னு நினைச்சாதான் போய் தில்லைக்கு போக முடியும், காண முடியும் இல்லையா? அதனால முதலே மனதிலே நினைக்க வேண்டும், அப்புறம் கண்ணாலே காண வேண்டும். அதனாலே வாய்ந்த மலர்பாதங்கள் காண்பதோர் மனதினை உடையேற்கென்று மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டரினத்தகத்தான். பெருமானை மனதிலே பற்றுதல், அதுக்கு பிறகு கண்ணாலே காணுதல் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு உடையும் பாய்புலி. ஐயா, பாதங்கள் காண்பது ஓர் மனத்தினை உடையற்கே. ஆமா, ஓர் மனம்ன்ற ஒன்றிய மனம்னு பேர். ஒன்றிய மனம். ஓர் மனம் ஒன்றிய மனம். ஒன்று இருந்த நினைமென்கள் உந்தமக்கு உணவை சொல்லலையா, அந்த ஒன்றிய மனம். நன்றி நன்றி. அடுத்து தாமோதரையா வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஐயா, அந்த ஒன்றிய மனத்துக்கு அடுத்த பாடல்ல சொல்றாரு பாருங்க ஐயா. அடுத்த பாட்டு சொல்றா உடனே பாத்தீங்களா? ஆமாங்க. உந்தமக்கு உணவில்லை. ஆமாங்க. சொல்லுங்க.
உடையும் பாய்பூலி தோலும் நல் அரவமும் உண்பதும் பலி தேர்ந்து விடையது ஊர்வதும் மேவிடம் கொடுவரை ஆகிலும் என் நெஞ்சம் மடை கொள்வாளைகள் குதி கொளும் வயல் தில்லை அம்பலத்து அனலாடும் உடைய கோவினை அன்றி மற்ற ஆரையும் உள்ளுவதறியேனே. உடைய கோவினை அன்றி மற்றாரையும் உள்ளுவது அறியேனே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இந்த பாட்டு பாடுறதுமே தாமரையா ஒரு வாட்டி பட்டி வச்சிட்டாரு. பட்டி வச்ச உடனே அந்த பாட்டு பாருங்க. மற்ற யாரையும் உள்ளுவது அறியேனே. பெருமா உன்னை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன். கொள்ளேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு கொடிகளிலும் நல்லேன் நினது அடியாருடு அல்லால் நரகம் புகழ்வள்ளேன். நான் என் திருவருளாலே இருக்கப்பறி நிறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமன் என ஒருவன் என்னும் ஒருவன் காண்க மற்ற யாரையும் உள்ளுவது அறியேனே என்று அந்த ஒன்றி இருப்பதை பத்தி சொல்றாருன்னு சொல்லி காட்டுறார் தாமோதரர். வாழ்க வாழ்க. ஏற்கனவே படிச்சு வச்சிருக்காரு அந்த பாட்டு. இதுதான் படிக்க போறேன். ஆமாங்க. அடுத்த பாடல் அதே கூடவே படிச்சுட்டே வந்துருவோங்க. நன்றிங்க. இல்ல வாழ்க 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 வாழ்க. சிவலலிதா லோகநாதன் வாங்க. அடுத்தது புவனேஸ்வரி நன்னானம். சிவலலிதா லோகநாதன் அம்மா புவனேஸ்வரி அம்மா இருக்கீங்களா? அடுத்தது வாங்க ஜான்சி முருகன் வாங்க. சிவாய நம. நான் படிக்க வாங்கய்யா. புவனேஸ்வரி அம்மா இல்ல. சிவாய் நம்ம புவனேஸ்வரி அம்மா இருக்கீங்க. அறிவும் மிக்க நல் நாணமும் நிறைமையும் ஆசையும் இங்கு உள்ள உறவும் பெற்று நல்ல தாயோடு தந்தையும் உடன் பிறந்தவரோடும் பிரிய விட்டுனை அடைந்த என்று கொள் பெரும் பற்ற புலியூரின் மறைகள் நான்கும் கொண்டு அந்தனர் ஏத்த நன்மாட மகிழ்வோனே. மறைகள் நான்கும் கொண்டு அந்தனர் ஏத்தனன் மானட மகிழ்வோனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. இந்த பாட்டுல பெருமக்கள் அனைவருக்கும் திருவடி வணக்கம். சொல்லுங்க. இந்த பாட்டுல உறவும் பெற்றன தாயோடு தந்தையும் உடன் பிறந்து அவரோடும் பிரிய விட்டு. அப்ப அவங்களால பிரிஞ்சுன்னு அர்த்தம் சொல்றாரா திருவாலி அந்தனர்? இல்ல, அப்படி சொல்லுவாரா? பிரிதல் என்பது பிரியாமல் ஹரிரமணிக்கு அறியாமணின்னு பேர். அதனால எதிர்மறை பொருளை கண்டால் பெற்ற தாயையும் தந்தையையும் உடன் பிறந்தாரையும் பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. பெருமானே எப்படி இருக்கிறான்? இன்றாளுமா எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் இருக்கிறார். அந்த நிலையிலே அவளை தோன்றா துணையாக பற்றி கொண்டு நாம் இறைவனை அடைய வேண்டும் என்பதை அந்த பிரியாத மனம் என்பதை பிரிய விட்டுனை என்ற சொல்லாலே எதிர்மறை பொருளாலே சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். ஆனா எல்லாத்தையும் திறந்துட்டு போனோம்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த உறவுகள் எல்லாம் நாம் தேடி பெற்றல்ல. இன்னார் எனக்கு அப்பா வரணும், இன்னார் அம்மா வரணும், இன்னார் உடன் பிறந்த வரணும்னு நாம் கேட்டு பெறவில்லை. பெருமான் தானாக தந்தது. அதனாலே பெருமான் கொடுத்த கொடை. அந்த
அந்த உறவையும் இணைத்து கொண்டு நாம் பெருமானை வழிபட வேண்டும் என்ற செய்திதான் அப்பர் சாமி பாடின பாட்டு. இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்து உகந்தான் என்ற சொல்ல நினைவுபடுத்துகிற பாடல் இந்த பாடல். வாழ் வாழ். நன்றி. அடுத்து புவனேஸ்வரி அம்மா வாங்க. 9வது பாட்டு. சிவாய் பாடுறீங்க. வாங்க. வான நாடுடைய மைந்தனே ஓ என்பன் வந்தொருடாய் என்பன் பால்னை ஐந்துடன் ஆடிய படர்சடை பால்வண்ணனே என்பன் தேனமர் பொழில் சூழ்தரு தில்லையுள் திருநடம் புரிகின்ற ஏன மாமணி பூனணி மார்பனே எனக்கருள் புரியாயே. பெருமானே நீ எனக்கு அருள் புரியாயே என்று சொல்லி பெருமானுடைய அருளை வேண்டுகிறார். எப்படி வேண்டுகிறார்? வனநாடனே மைந்தனே என்பால் வந்து அருளாய். நான் உன்னை தேடலப்பா, என்னால வர முடியாது, நீ வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதை வந்து அருளாய் என்று பெருமானுடைய அருளை பெருமான் வந்து நமக்கு அருள வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. புரியும் பொன்மதில் 10வது பாட்டு, கடைசி பாட்டு. நடராஜையா வாங்க. நடராஜா இருக்காரா? வந்துட்டாரா? ஐயா எத்தனை பாட்டுங்க ஐயா? கடைசி பாட்டு 29, 23, 10. திருவாலி அமுதனார் 9, 23, 10. நன்றி ஐயா. சிவபெருமான் புரியும் பொன்மதில். திருச்சிற்றம்பலம். தூவி நீரோடு பூவை பூவை தொழு. இல்லையா ஐயா? எந்த பாட்டு? புரியும் 23வது பதிகம் 10வது பாட்டு. திருவாலி அமுதனார் 10வது பாட்டுங்களா? ஆமா. புரியும் பொன்மதில் சூழ்தரு. இன்னைக்கு நிகழ்ச்சி முதல் பாட்டு நீங்க பாடுங்க. முடியும் முதலுமாக நடராஜ பெருமான் பாடுறாருன்னா முதல் பாட்டு கடைசி பாட்டு உங்களுக்கு. புரியும் பொன்மதில். திருவாலி அமுது தானே? ஆமா, திருவாலி அமுதா 2 பதிகம் பாடிருக்காரு. அதுல 2வது பதிகத்துல 23வது பதிகம், அதுல 10வது பாட்டு. இந்த வந்துட்டங்க சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். புரியும் பொன்மதில் சூழ்தரு தில்லையுள் பூசுரர் பலர் போற்ற எரியதாடும் எம் ஈசனை காதலித்து புரியும் பொன்மதில் சூழ்தரு தில்லையுள் பூசுரர் பலர் போற்ற எரியதாடும் எம் ஈசனை காதலித்து இணைபவள் மொழியாக வரைசை மாமதில் மயிலையர் மன்னவன் மறைவல திருவாலி பரவள் பத்திவை வல்லவர் பரமன் அடியினை பணிவாரே. பரவல் பத்திவை வல்லவர் பரமன் அடியினை பணிவாரே. ஈசனை காதலித்து அவனுடைய அடியை பணித. அதனால பரமனது அடியினை பணிவாரே என்று பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று சொல்கிற மாதிரி பரமனை பணிதல் என்று. அப்படி பணிதல் யாரு? திருவாலி அமுதன் என்ற தன் பெயரையும் சொல்லி பதிக பலன் சொல்ற மாதிரி பரமன் அடி பணிவாரேன். வாழ்க வாழ்க சொல்லி மிச்சல் நாளைக்கு செய்வார். 2 பதிக படிச்சிடலாம். பொன்னூசல் படிச்சிடலாம். சிவாய வாங்க. காந்திமதி அம்மா வாங்க. பொன்னூசல் படிங்க. 5வது பாட்டு. தேவி அம்மாட்ட கொடுங்க. படிக்கிறீங்க. திருச்சிற்றம்பலம். ஆலியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள்
கருணையினால் தேவர் குழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோனார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூனார் வனமுலையீர் பொன்னூசலாடாமோ கோனார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூனார் வனமுலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருக்கோயில் அடைப்பித்தல் இருங்க. திருக்கோயில் அடைப்பித்தல் பிறகு நீங்க மண்ணில் நல்லா ஒண்ணு பாடுங்க. சரிங்க ஐயா. சரி. ஐயா அடைப்பிக்கிறது யார் வரீங்க? பாடுங்க. நீங்களே பாடுங்க. நல்லா பாடுங்க. ஆரம்பிச்சுங்க. ஐயா எனக்கு வராதுங்க ஐயா. அடுத்து யாரா பாட சொல்லுங்க. நல்லா வந்துச்சேப்பா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையாள் அடிக்கு பெரும் சாத்தோடு உடல் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைபட்டு உருகி போற்றுவோம் உயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. பாடினாதான் பாட்டு இல்ல, படிச்சாலும் பாட்டுதான். ரெண்டுமே விதம். தமிழின் நேர்மை பேசி தாளம் வீணை பண்ணவும் செய்யலாம், கோழை மிடராக கவி கோளு விளைவாக ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல்லும். அதனால படிச்சாலும் பாட்டுதான், பாடினாலும் பாட்டுதான். அந்த சொல்லுதான் முக்கியம். வாழ்க வாழ்க வாழ்க. மண்ணில் நல்லா ஒண்ணு பாடுங்க. வராதுன்னா சொல்லக்கூடாது. தெரியும். திருச்சிற்றம்பலம் ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லது அருங் கமழவளநக பொன்னில் நல்லோடு பெருந்தகை இருந்ததே. இப்படி பலவேறு குரல்கள் கேட்பது திருமுறை தமிழ். யார் எப்படி பண்ணா அதை கேட்கறதா திருமுறை தமிழ். பல குரல் வாசை. நன்றி நன்றி நன்றி. அவங்க வீட்டுக்காரர் கேட்டாரா, என்ன நீ இவ்வளவு நேரம் செய்தி கேட்டுங்க, ஒரு நாளாவது நீ பாடுறியா, உனக்கு பாட விட்டேன், இப்ப நீ இப்ப கிளாஸுக்கு போறதே வேஸ்ட்னு சொன்னாரா, அதுக்காக தான் பாட வச்சுங்க. வேற ஒண்ணு இல்லைங்க. இல்ல படிக்கவும் செய்யலாம், பாடவும் செய்யலாம். படிக்கலாம், பாடணும்னு அவசியம் இல்லை. தேவியம்மா கூட நின்று நிதானமா படிக்கலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல்ல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. படிக்க தெரியும்னா அதுக்கப்புறம் தான் பாட வரணும். படிக்கிறதுல முதல்ல நிறைவடைனா அதுக்கப்புறம் பாட வரலாம். நன்றி. படிச்சுட்டு தான் பாடினாங்க. யாரும் முதலாட்டோன்னா யாரும் பாடல. எல்லாம் இப்ப பாடுற அத்தனை பேரும் படிச்சுட்டு தான் பாடினாங்க. படிக்காம பாட முடியாது. படிச்சாதான் பாட முடியும். படிக்காம எப்படி பாடுறது? முதலாட்டோட வந்துருமா அது? வராது வராது வராது. நன்றிங்க. அடுத்து யாரும் படிக்கிறீங்களா? ரயில்வே சித்ராமா வாங்க. வாழ்க அந்தணர். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். அந்தணர் என்பது யாரு? அந்தணர் என்போர் அறவோர்னு சொன்னார் திருவள்ளுவர். அந்த அறவோர் யாருன்னு கேட்டா அவரே சொன்னார், மனத்துக்கண் மாதிலனாதல் அனைத்து அரண். யார் மன தூய்மையோடு பெருமானுடைய புகழைப்பாடுகளோ அவர்கள் அத்தனை பேரும் அந்தணர். அதுதான் வாழ்க அந்தணர் வானவ. ஆக திருமுறை தமிழ் படிக்கிற அத்தனை பேரும் அந்தணர்கள் தான். வாழ்க வாழ்க. தாமதம் ஐயா. படிங்க, ஒவ்வொருத்தரா படி.
சரி, நானே முடிச்சிடுறேன் ஐயா. ஆரிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் வங்க, நற்றமும் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே 9ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு இன்றிரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழும், பிறகு 9:50க்கு திருத்தொண்ட தொகையும் பொன்னோசலும் பாடி ஆத்மார்த்த பூசையும் செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய அந்த 9:50 நிகழ்ச்சிக்கு அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே ஞானம் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவீன்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். ஏங்க ஒருங்கிணைப்பாளர் இல்லையா? ஜான்சி ராணியம்மா